எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். உனக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால யாருக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்படி கிடைச்சிருந்ததுன்னா, நாம வந்து நல்லா இருந்திருப்போம். அதாவது நெறைய பேர் இப்ப வந்து அ நான் வந்து ஒரு உண்மைய சொல்றேன். 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது. அ அதற்கான ஆராய்ச்சிகள, சான்றுகள நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அத நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படிங்கிறது என்னுடைய வாழ்வியல் கடமை. அப்ப இத என்னால சரியா செய்ய முடியல. என்ன காரணம்? எனக்கு வந்து அந்த காலத்தில வந்து என்னுடைய சின்ன வயசுல எனக்கு ஒரு நூலகம் நூலகம் இல்ல. எங்க ஊர்ல ஒரு நூலகம் இல்ல. அ நூலகம் இல்ல. சரியா சாப்பாடு இல்ல. ஆனா அதே ஊர்ல அல்லது பக்கத்து ஊர்ல ஒரு நூலகம் இருக்கு. பக்கத்து ஊர்ல ஒரு நூலகம் இருக்கு. நல்ல எங்க ஊர்ல சாப்பிடுற நல்ல வேளைக்கு சூப்பரா சாப்பிடுற குடும்பங்கள் நெறைய இருக்கு. என்ன போல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பங்கள் நெறைய இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு ஒரு உண்மைய இந்த உலகத்துக்கு சொல்லப் போறேன். 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது. ஃபெயிலியர் ஆகும்போது, இன்னைக்கு நல்லா இருக்கிறவனும் சரி, ஏழையும் சரி, பிச்சைக்காரனும் சரி, எல்லாரும் அதனால பாதிக்கப்பட போறான். 2040க்கு அப்புறம் எல்லாரும் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது, இந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது. கோடீஸ்வரன் முதற்கொண்டு, பிச்சைக்காரங்க முதற்கொண்டு, ஏழைகள் முதற்கொண்டு, வறுமையில வாடுறவங்க, பைத்தியக்காரங்க, குற்றவாளிகள் எல்லாரும் பாதிக்கப்படும். நீதிபதிகள் எல்லாருமே இதனால இந்த மாற்றத்தினால பாதிக்கப்பட போறாங்க. அப்போ இந்த உண்மைய நான் இந்த உலகத்துக்கு சொல்லணும், சான்றுகளோட சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து ஒரு நூலகம் கிடைக்கல. என்னுடைய கவனம் சரியா திருப்பப்பட வேண்டும். நான் வந்து திருப்பப்பட திருப்பப்படுவதற்கு வழி புத்தகத்தின் மீது ஆர்வம் இருந்துச்சு. ஆனா புத்தகம் கிடைக்கல. ஆனா பக்கத்து ஊர்ல ஒரு நூலகம் இருக்கு. சென்னையில நூலகம் இருக்கு. பெரிய பெரிய நூலகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என் ஊர்ல இல்ல. இருந்ததுன்னா நான் சின்ன வயசுல தேவையில்லாத வேலைகள செய்வத விட்டு அதில நான் கவனம் செலுத்தியிருப்பேன். அதுபோல எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கணும். நான் சாப்பாடு கிடைக்காதனாலேயே பெரியவர்களுக்கு கீழ்ப்படியல நான். எங்க சொந்த எங்க உறவினர்கள் அல்லது வீட்ல உள்ளவங்க, அவங்க பெரியவங்க சொன்னா நான் கேட்க மாட்டேங்கிறேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? இயல்பா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கல. நான் ஏன் அவங்களுக்கு கீழ்ப்படியணும்? எனக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. நெறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. அப்ப நான் அதனால தான் வந்து கீழ்ப்படிதல் நல்ல சாப்பாடு இப்ப பணக்கார பிள்ளைகள் என்ன சொன்னாலும் படின்னா படிப்பாங்க, டியூஷன் போனா போவாங்க, அங்க போனா போவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தேவைகள பெற்றோர்கள் பூர்த்தி செய்றாங்க. அதனால அந்த விசுவாசத்தில அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் சொல்றத கேட்பாங்க. அதுவே வந்து ஏழை பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்கு. நெறைய ட்ரெஸ் வாங்கணும், சாப்பிடணும், அது வாங்கணும், இது வாங்கணும் எல்லாமே ஆசை இருக்கு. டிவி பார்க்கணும். ஆனா, இது எதுவுமே இல்ல. என் வீட்ல டிவி இல்ல, சாப்பாடு சரியா கிடைக்காது. இப்படி இல்லாதப்ப அந்த பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதே போல தான் அப்போ எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருந்ததுன்னா, எனக்கு ஒருத்தருக்கு கிடைச்சது எல்லாருக்குமே கிடைச்சிருந்ததுன்னா, அப்போ என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாரி இருந்திருக்கும். அப்ப என்ன போல ஒரு கடமை, ஒரு முக்கியமான கடமை, ஒரு செய்திய நான் இந்த உலகத்துக்கு சொல்லப் போறேன். அந்த செய்தி இந்த மக்களுக்கு காலகாலத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்திருக்கும். நான் சின்ன வயசுலயே வந்து எனது சிந்தனை வந்து புதிய உலகம் புதிய உலகத்தை எப்படி வடிவமைப்பது? இப்ப இருக்கிற உலகத்துல என்ன தவறு இருக்கு? என்னுடைய கண்ணோட்டமே வித்தியாசம். அப்ப இதுபோல நெறைய பேர் இருந்திருப்பாங்க. 1, 2 பேர் இருந்திருப்பாங்க. அல்லது அங்கங்க இருந்திருப்பாங்க. ஒரு ஊருக்கு அல்லது ஊருக்கு ஒருத்தர் அல்லது ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாரி அரிதான மனிதர்கள் என்ன போல ஆட்கள். அப்போ என்ன போல மனிதர்கள் இந்த மாரியான ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த வாழ்க்கை முறையால பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படும்போது கடமைகள செய்ய முடியல. முக்கியமான விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைக்காம போயிருது. அதனால யார் பாதிக்கப்பட போறா? எல்லாரும் தான் பாதிக்கப்பட போறான். நாளைக்கு இன்னைக்கு நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது. அதுக்குள்ள அணு உலைகள மூடுங்க. பாலைவனங்கள்லேருந்து வெளியேறி பசுமையான பகுதிகள்ல போய் குடியேறுங்க. அப்படின்னு நான் புதிய புதிய உலகத்த உருவாக்கணும். அதற்கான வரைபடம் என்னிடத்துல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்த வச்சு தான் புதிய உலகத்த உருவாக்க முடியும். 2040ல ஃபெயிலியர் ஆகும்போது நான் சொல்றத கேட்கல. அப்போ 2040ல ஃபெயிலியர் ஆகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவீங்க. எனக்கு என் நிலம், உன் நிலம்னு அடிச்சுப்பீங்க. அரசாங்கமே இருக்காது, போலீஸே இருக்காது, ராணுவமே இருக்காது. எல்லாருமே போலீஸ் முதற்கொண்டு தான் அவன் நிலத்த தேடி ஓடிட்டு இருப்பான். அப்போ எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையே மாறப்போகுது. இது தெரியாம நீங்க ஒரு கற்பனை உலகத்துல இருக்கீங்க. அப்போ அத உங்களுக்கு நான் அத உணர்த்தணும் அப்படின்னா, எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு. என்னால புரிய வைக்க முடியும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா உங்கள கடந்து தான் நான் வரேன். அப்படி இருக்கும்போது, என்னால என்னுடைய அந்த பெரிய கடமை அது. உலகத்தின் மிகப்பெரிய பொறுப்பு இது. அத செய்ய முடியாத அளவுக்கு இங்க எது தடையா இருந்திருக்கு? ஏற்றத்தாழ்வுகள். எனக்கு சரியா உணவு கிடைக்கல சின்ன வயசுல. சரியா உணவு கிடைக்கல. அதனால நான் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியல. அதனால நான் பெரியவங்களால பாதிக்கப்படுறேன். இடையூறு செய்யப்படுறேன். என் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. உணவு கிடைக்காத போது எனக்கு நல்ல உறவுமுறை இல்ல. பிறரோடு பகிர்ந்து உண்பதற்கு எனக்கு வாய்ப்பில்ல. என்கிட்ட இருக்கிற உணவ நான் அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கணும். அப்பதான் எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவுமுறை. நான் கொடுப்பதற்கே எங்க வாய்ப்பு இல்லாம சண்டை சச்சரவுகளோட தான் சின்ன வயசு கடந்து வருது. சரி கவனத்தை ஒருமுகப்படுத்தலாம்னா ஒரு நூலகம் கிடையாது. அப்படி இப்படி ஒரு வசதி ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா, அது எல்லாத்துக்கும் கிடைக்காத செய்யறனால, எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த உலகம் அடையப் போகுது பாருங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த உலகம் அடைய போகுது அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்தை. அதனால் எனக்கு எல்லாமே ஒரு ஒரு நியாயமான தேவைகள் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா,
நான் என் கடமையை சூப்பராக செஞ்சுருப்பேன். இந்த உலகத்துக்கு நான் புரிய வச்சுருப்பேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியிருக்கலாம். அதனால் அந்த உலகத்தில் இன்றைக்கி போர் நடக்குது. ஏன் நடக்குது? எதிர்காலத்தை பற்றியே ஒன்றுமே தெரில. எதிர்காலங்கிறது இப்படியே தான் போகும், இன்னும் பல போர்கள் வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் ஒரு மாற்றம் கொடுக்குறேன். மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடக்காது, 2040 ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருந்தா அதை யார் ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? பூமி உருண்டன்னா யார் நம்பாமல் இருக்க முடியும்? குரங்கில் இருந்தால் மனிதன் வந்தாங்கன்னா எல்லோரும் நம்பினாங்கல்ல. அதுபோல் நான் சொல்கிறத கண்டிப்பாக நம்பியே தான் தீரணும். ஏன்னா அந்தளவுக்கு ஆதாரப்பூர்வமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சொல்ல முடியும். எல்லாருக்கும் என்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்ல முடியும் என்னால். அப்போ அதை சொல்ல விடாமல் தடுத்துட்டிங்கள, அதுக்கு என்ன காரணம்? இது ஏற்றத்தாழ்வு. சொல்ல விடாமல் காரணம் என்னது? எனக்கு கிடைக்க வேண்டிய கிடச்சிருக்கணும். அப்புறம் நான் இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய கடமை உள்ள நான் அதை செய்யாமல் வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்கேன். அன்றாடம் வயிற்று பிழைப்புக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறக்கான வேலையை செஞ்சிட்ருக்கேன். என்னை போயிட்டு அந்த வேலைகளெல்லாம் நான் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை இது. ஆனால் நான் வேறு வேலையை செய்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு நான் இந்த சமூகத்தால் பாதிக்கப்படுறேன். ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த சமூகத்தால் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறத. அதனால் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்துக்குமே கிடச்சிருந்தேன்னா இன்னும் எவ்வளோ தேவைகள் இங்கே தேவைகள் என் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு தேவை, முக்கியமான தேவை, மிக முக்கியமான 1 நம்பர் தேவை. இதுதான் மிக முக்கியமானது. அப்போ நானே செய்ய முடியல. அதுபோல் பலருக்கும் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதையெல்லாம் செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ஏற்றத்தாழ்வு அவன் என் பொழப்பு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா, அதாவது தகுதி இருந்தும் திறமை இருந்தும் என் பொழப்பை நான் பார்க்க போகிறேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமூகம் சிக்கலாகிட்டு இருக்குது. இப்போ கடைசியில் யார் பாதிக்கப்பட போகிறா? எல்லோரும் தான் பாதிக்கப்பட போகிறீங்க. இந்த உலகம் 2040 ஃபெயிலியர் ஆகும்போது எல்லோரும் தான் பாதிக்கப்பட போகிறீங்க. நான் மட்டுமா பாதிக்கப்பட போகிறேன்? நீங்களும் தான் பாதிக்கப்பட போகிறீங்க.